பால் த்ரோ பண்றது நின்ன இடத்துல போட்டுருவாங்க, 2 ஸ்டார் போட்டுருவாங்க ஈஸியா. ரன்னிங் ஓடுறது ஈஸியா 2 ஸ்டார் போட்டுருவாங்க. ஆனா கேர்ள்ஸ்ல மேக்ஸிமம் அவங்களுக்கு வராது லாங் ஜம்ப் மட்டும்தான். லாங் ஜம்புக்கு ஈஸியா பிராக்டிஸ் பண்றதுக்கு அந்த திங்ஸ் அதை வாங்கி பிராக்டிஸ் பண்றதுக்கு அதிகமா செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிவிசி பைப் தான் இது. ரொம்ப கம்மியான காசு தான். அந்த பைப் வாங்கிட்டு அந்த டி பெண்டு, எல் பெண்டு, எஸ் பெண்டு அப்படிதான் சொல்லுவாங்க. அது மாதிரி வாங்கி ஈஸியாவே வச்சுட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்து ஓடிற வச்சு, அதாவது ஒரு 10 அடி தூரம், அதுக்கப்புறம் ஒரு 12 அடி தூரம், அப்புறம் ஒரு 15 அடி தூரம், அது மாதிரி ரொம்ப கிட்டையான தூரத்துல இருந்து வர வச்சு ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டயர் வயர் அது மாதிரி வயருக்கு தாண்டது. அதுக்கப்புறம் அந்த கோலை வச்சுட்டு, சாதாரண ஒரு கோல் வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஈஸியா பிராக்டிஸ் பண்ணும்போது காலை வச்சு நல்லா ஹைட் ஏகணும். லாங் ஜம்ப் தாண்டறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக். நீங்க எந்த அளவுக்கு ஹைட் ஏகுறீங்களோ அந்த அளவுக்கு தூரம் போயிடலாம். ஹைட் ஏகுறனா தூரம் போயிடலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அது மாதிரி நீங்க ஒரு வேலை ஹைட் ஏகும் போது இங்க உங்களோட கால் தட்டிடுச்சுன்னு வச்சுங்களேன், தட்டிடுச்சுன்னா அந்த குச்சியை சேர்ந்து அந்த பக்கமா போய் விழுந்துரும். அதனால உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்து இன்னும் கொஞ்சம் மேல வைக்கணும். அடுத்து மேல வச்சு இன்னும் கொஞ்சம் இந்த தூரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த தூரத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படி தாண்ட வேண்டியதான். இது மாதிரி தொடர்ந்து டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாவே லாங் ஜம்ப்ல 2 ஸ்டார் போட்டுடலாம். நன்றி.